தலைமை ஆசிரியர் உள்ளிட்ட ஆசிரியர் பெருமக்களுக்கும் இங்கு வருகை தந்துள்ள சான்றோர் பெருமக்களுக்கும் என் மாணவ தோழமைகளுக்கும் உங்களுக்கும் என் வணக்கம். இதோ என் பேச்சு துவக்கம். இந்திய திருநாடு விடுதலை பெற வேண்டும் என்ற நோக்கில் கள்ள மாறி நின்றவர்கள் ஏராளம். அவர்களும் தென்னக மண்ணின் வீரராய், யாருக்கும் அஞ்சாத வீரராய், ஒட்டப்பிடார மண்ணில் பிறந்த ஒளிக்குடல் தான் கப்பலோட்டிய தமிழர் செக்குளித்த செல்வர் வ.உ.சி. ஐயா அவர்கள் பெருஞ்செல்வ குடும்பத்தில் பிறந்த இவர் தாம் படிப்பை தூத்துக்குடியிலும் வழக்கறிஞர்களுக்கான படிப்பை திருச்சிராப்பள்ளியிலும் படித்து வென்றேறினார். படிக்கும் பருவத்திலேயே நாட்டின் மீது தீராத நாட்டம் கொண்டார். அந்நியபடி எரிப்பு, சுதேச பொருட்கள் விற்பனை ஊக்கப்படுத்துதல், கோரணி போராட்டம் என பல்வேறு போராட்டங்களை முன்னின்று நடத்தினார் வ.உ.சி. ஐயா அவர்கள். இவர் ஒவ்வொன்றிலும் அவர் காட்டிய உறுதியும் ஈட்டிய வெற்றியும் ஆங்கிலேய அரசுக்கு எதிராக இருந்தன. இந்த ஆபத்துக்கெல்லாம் கருமுற்றமாக இருந்தது எது தெரியுமா? அதுதான் வ.உ.சி. ஐயா ஓட்டிய சுதேசி கப்பல். பெரும் செல்வ குடும்பத்தில் பிறந்த இவர் தாம் ஈடுபட்ட பல்வேறு போராட்டங்கள் காரணமாக தம் செல்வத்தையே இழந்தார். அது மட்டுமல்ல, வழக்கறிஞர்களிலும் ஈடுபடக்கூடாது என தடை செய்யப்பட்டிருந்த காலம் அது. இந்த நிலையில்தான் தன்னிடங்கிருந்த பணத்தோடு வணிகர்கள், செல்வர்கள் என பலரை பங்குதாரர்களாக கொண்டு சுதேசி கப்பல் வாங்க எண்ணம் கொண்டார். 4ஆம் தமிழ்ச்சங்கத்தின் தலைவரான உக்கிரபாண்டி ஐயா அவர்கள் 1 லட்சம் முதலீடு செய்து ஊக்கப்படுத்தினார். அது மட்டுமா, சென்னை, பாம்பே, கல்கத்தா நகர் வணிகர்களும் அதிகமான நிதி உதவி செய்தனர். அவற்றையெல்லாம் கற்றுக்கொண்டு கப்பல் வாங்க இங்கிலாந்து செல்லும் முன்பு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? வந்தால் கப்பலோடு வருவேன், இல்லை என்றால் கடலில் விழுந்தே சாவேன், இது தாய்நாட்டின் மீது சத்தியம் என்று சொன்னார். சொன்னபடியே வந்தார். வெற்றியோடு வந்தார். ஒன்றல்ல 2 கப்பல்களோடு வந்தார். சுதேசி நீராவி கப்பல் என நிறுவனம் பெயர் சூட்டினார். அந்த கப்பல் தூத்துக்குடியிலும் கொழும்புக்கான வணிகத்தை வலுப்படுத்தியது. இப்படிதான் கப்பலோட்டிய கலைஞர் ஆனார் வ.உ.சி. ஐயா அவர்கள். இதனால் மிகப்பெரிய நஷ்டத்தை சந்தித்தது ஆங்கிலேய அரசு. அதிலிருந்து மீள வ.உ.சி. ஐயா அவர்களுக்கு பல நெருக்கடிகளை கொடுத்தனர். வேட்டையாட காத்திருக்கும் விலங்கு போல நேரம் காத்திருந்த ஆங்கிலேய அரசு வ.உ.சி. ஐயாவை கைது செய்ய திட்டமிட்டது. வ.உ.சி. ஐயா அவர்கள் ஆற்றிய உரை ஆங்கிலேய அரசுக்கு எதிராக இருந்தன என கூறி 20 ஆண்டுகளும், சுப்பிரமணிய சிவா அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்ததாக 20 ஆண்டுகளும் என 40 ஆண்டுகள் தீவாதார தண்டனை பெற்றார். அதை பார்த்து நாடே கொந்தளித்தது. அதன் பிறகு 10 ஆண்டுகள் தீவாதார தண்டனையாக அது குறைக்கப்பட்டது. கோயம்புத்தூர் சிறையிலும் பின்னர் கண்ணனூர் சிறையிலும் அடைக்கப்பட்ட வ.உ.சி. ஐயா அவர்கள் இங்குதான் செக்குளித்த செல்வர் ஆனார். மண்ணும் கல்லும் புழுக்களும் சேர்ந்த கஞ்சியே அவருக்கு உணவாக கொடுக்கப்பட்டது. அவர் எடை மிகவும் குறைந்தது. கல் உடைத்தார், மாடுகள் இழுக்கும் செட்டை அவர் இழுத்தார். இப்படி மிக மிக துன்பங்களுக்கு ஆளானார். அவர் விடுதலையாகி வருவதற்கும் அவர் உருவாக்கிய கப்பல் நிறுவனத்தை பங்குதாரர்கள் விட்டுவிட்டனர் என்ற